ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யூடியூப் பக்கம் வந்து பல நாள் ஆகுது. இதுல என் வெக்கேஷன் சீரிஸ் வேற பாதியிலேயே தொங்கிட்டு கிடக்கே! அதுக்கு ஒரு எண்டு கார்ட போட்டுறணும்னு தான் நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். ஓவரா வளவளன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பார்க்கறது டே 2. வால்பாறைய நல்லா சுத்தி பார்த்துட்டு நைட்டு தான் செக் இன்னே பண்ணோம். டே 1 வெக்கேஷன் சீரிஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. மார்னிங் ஒரு 6:30 போலவே வேக்கப் ஆயிட்டு பால்கனி டோரை திறந்தா சுத்தி செடி கொடி மரம்னு பேர்ட் சவுண்டோட ஒரு பிளசன்ட் மார்னிங்கா இருந்துச்சு. Then with the gentle sound of the waves crashing against the shore, a serene melody weaves through the ஆக்சுவலி நம்மளோட வால்பாறை ட்ரிப் இதோட ஓவர். ஆனா இன்னும் ட்ரிப் ஓவர் ஆகலைங்க. ஸோ சோலையார் டேம் வழியா தான் நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக போறோம். sound of distant gulls and the roll. இதோட தமிழ்நாடு பார்டர் முடியுது. இனிமே போக போறது கேரளாக்குள்ள. அதுவும் சாதாரண என்ட்ரியில த மோஸ்ட் ஹைட் வால்பாறை டு அத்திரப்பள்ளி ஃபாரஸ்ட் டிரைவ். உள்ள என்ட்ரி ஆகும்போதே செக் போஸ்ட்ல நம்ம வண்டி நம்பர் அண்ட் என்ட்ரி டைமை போட்டு தான் போகணும். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரோட்ஸ்க்கு மார்னிங் 6 AM டு 6 PM மட்டும்தான் என்ட்ரி அலவுட். உள்ள போறதா இருந்தாலும் சரி இல்ல வெளியே வர்றதா இருந்தாலும் சரி 6 PM குள்ளேயே வெளியே வந்து. So we are heading to எங்க டே 2 ஆஃப் வெக்கேஷன் ஸ்டார்ட்ஸ். இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். எங்க கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்களா? Let the music guide you into an untouched paradise where stress dissolves like footprints in the sand. செக் போஸ்ட் தாண்டி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் ஒன்று வரும். நான் ஏன் இது மோஸ்ட் ஹைப்டு ஃபாரஸ்ட் ட்ரைப்னு சொன்னேன் அப்படின்னா, வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளிக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குமா. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு சுமார் 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் அத்தனை ஹேர்பிட் பென்ஸ் இருக்கான். ஸோ இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா கஷ்டம். நாங்கள் ஒரு 1 hour போல் ஜாலியாக பேசிட்டு சீனிக் வியூவெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். ஆனால் ஒரே ஒரு வியூவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காரை ஒரு யானை சுக்கல் சுக்கலாக உடைச்சு நொறுக்கி போட்டிருக்கு. அதுவும் நேற்று நைட்டு தான் இங்கே இப்படி நடந்திருக்குன்னு எங்கள் கேப் டிரைவர் சொல்கிறது வரைக்கும். அவ்வளோதான், உயிரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு முருகான்னு வேண்டிட்டு சார்பா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. Soft strums of the warm acoustic guitar blend with the gentle sound of the waves crashing against the shore. Serene melody weaves through the அங்கே இருந்து நேரா வழச்சல் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது சார்பா ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ இங்க டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் இது சேர்த்து தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொன்னாங்க. of distant gulls and the rolling tide add layers to the tranquil sense tape of this coastal escape.
music guide you into an untouched paradise where stress dissolves like footprints in the sand. என்னதான் வர வழியெல்லாம் காடு, மரம்னு இருந்தாலும் ஓவர் வெயிலுங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இந்த வெயில்லலாம் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ ஏறி இறங்க முடியாது. பேசாம சாப்பிட்டு சாயங்காலமா போய்க்கலாமான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சாப்பிட போயிட்டோம். ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ரூம்ஸ் புக் பண்ணதால ரொம்ப அலைச்சல் இல்ல. சாப்பிட்டு நேரா போய் செக்இன் பண்ணியாச்சு. இந்த ரெசார்ட் நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணி ஒரு தெய்வீக ஸ்மெல்லோட இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் It was good. செம்ம மழை. ஆனா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அப்படி ஒரு வெயில் மண்டைய பொழந்துக்கிட்டு. பயந்து ஓடி வந்தோம். சரி 4 o'clock மேல போய்க்கலான்னு பார்த்தா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கூட ரெஸ்ட் எடுக்கல. அதுக்குள்ள செம மழை. இப்பதான் கேரளா மாதிரி இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும். Then with the gentle sound of the waves crashing against the shore. நம்ம ஆக்சுவலா வந்த காரியத்துக்காக போயிருக்கோம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் நடந்த 5 நிமிஷத்துல முடிச்சு. அகிலா வயசானவங்க இப்ப நடக்கிறது போட்டிருக்கிறது. அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு மொத்தம் 2 வியூஸ் இருக்கு. ஒன்று டாப் வியூ, அதுதான் இப்போ நீங்க பார்க்குறது. இங்கே தான் வின்னர் மூவியில் வடிவேலு சார் பாத்திரம் தேய்க்கிற சீன் எடுத்திருக்காங்க போல. அண்ட் செகண்ட் வியூ தான் ரொம்ப அழகான த மோஸ்ட் வெயிட்டட் வியூ. கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு போறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பார்த்து போயிட்டு வாங்க. இங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பள்ளமா இருக்கும். ஸோ அப்போ வந்து தண்ணிலாம் நிற்காது, போயிடும். இங்கே குட்டை மாதிரி தேங்கி நிற்குது, அதுலேயே குளிச்சுட்டு கப்பா இருக்கு தண்ணி பார்க்கறது. நீங்க குளிக்கிறீங்களா? அகிலா ஃபுல் வியூ பார்க்கலாமா? நடந்து போறதுக்குள்ள Let the music guide you into an untouched paradise where stress dissolves like footprints in the sand.
அதிரப்பள்ளியில கூட்டத்துலயும் நாங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு இந்திக்காரனை ஏமாத்தி வீடியோ எடுத்துட்டோம். சீரியஸ்லி நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா தான் மக்களே. அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு இந்த பிளேஸை விசிட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்து, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒருத்துன்னு சொன்னீங்க, சீக்கிரமா நடங்க. வர்த்து வருமா? வர்த்து மைண்ட் ப்ளோயிங். கை நடுங்க தாக்கில. ஸோ எஸ், கம்மிங் பேக் டு ரொட்டீன் லைஃப். ட்ரிப்பு முடிஞ்சு பேக் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30க்கெலாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக கொச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஒரு 2 hours ட்ராவல் இருக்குது, அப்புறம் தான் போய் ஃப்ளைட் ஏறணும். ஆனால் அதுக்கு முன்னாடி காரப்பூரி சாப்பிட்ணும் போல் இருக்குன்ற மாதிரி எனக்கு கடலைக்கறி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட போனோம். பழம்புரியும் இருக்கான்னு கேட்டேன், பட் ஹோட்டலில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் சாப்பிட்டு கிளம்புவோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போகிறோம். எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல, பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கொச்சி ஏர்போர்ட்டில் என்டையராக சோலார் பவர் மூலியமாக தான் ஆப்ரேட்டே பண்ணுறாங்களாம். இந்த ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர் ஏர்போர்ட் தான், அதுவும் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுறதுனால. ஸோ இதுக்காக இவங்களுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் 2018 யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எங்கே போகணும், எப்படி போகணுன்னுலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். செக்இன்லாம் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் சும்மா தானே டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம், வாங்க சும்மா சுற்றி பார்க்கலான்னு என் வீட்டுக்காரர் இழுத்துட்டு போய் ஒரு ஃப்ளோராக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு காஃபி 220 ரூபா இருக்குமான்றது எனக்கு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. 2 பேருக்கும் அவ்வளோ ஷாக்கு. ஆனால் சரி, காலையில் டைமில் காஃபி கூட பிடிக்கலையேன்னு ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் போட்டு மனவலியோடு சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தோம். மூக்குரியதான் எடுக்க வைக்கிறானே. ஃப்ளைட் ஏறினது தலை சுற்றுறது 10 மணி நேரம். அஃபிஷியலி எங்களோட ட்ரிப் ஓவர், சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு என் ஹஸ்பண்ட் மண்டையை கழுவிட்டே நான் இந்த வெக்கேஷன் சீரீஸை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.